குடும்பத்தை உருவாக்குனது யாரு? பைபிள் சொல்லுது பாருங்க, எபேசியர் 3:14-15, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். குடும்பத்துக்கு காரணமாய் இருக்கிறது யாரு? தந்தை, பிதா. அப்ப இந்த ஃபேமிலிங்கிறது யாருடைய ப்ராஜெக்ட்? பிதாவுடைய ப்ராஜெக்ட். அப்ப இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை வெற்றியாக்கி கொடுக்கணும் அவருக்கு. அப்படி வெற்றியாக்குகிற பிள்ளைகளுக்கு தான் கடவுள் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. ஒரு பக்கம் கடவுள் என்ன செய்யறாரு? குடும்பங்களை உருவாக்கி 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 இந்த குடும்பங்கள் எல்லாம் தலைமுறைகளாக இனங்களாக இணைந்து கடவுளுக்கு மாற்றி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பக்கம் கடவுளுடைய கான்செப்டை முறியடிக்கிற இன்னொரு கான்செப்ட் தான் பிசாசு உருவாக்குற குடும்பம். பிசாசும் இந்த குடும்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குது, தனக்குன்னு ஒரு சில குடும்பத்தை. அந்த குடும்பங்கள் என்ன செய்யுது? கடவுளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு அவர்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளை அப்படியே உருவாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுளுக்கு எதிரான சாட்சியாக நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவும் பெருகி கொண்டு இருக்கிறது. அந்த வேலையை பிசாசு செய்யுது. அதனால தான் இந்த நாட்களில் இந்த குடும்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டார்கெட்டுக்குள்ளே வந்திருக்குது.